தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 135:4. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார்: என் அன்பு மகனே மகளே, கிறிஸ்தவர்கள் என்றும் இயேசுவை என் உண்மையான தெய்வம் என்றும் விசுவசித்து வாழ்கின்றவர்கள் கோடானு கோடிபர் இருந்தாலும் கர்த்தர் யாக்கோபின் சந்ததி என்று அழைக்கப்படும் இஸ்ரவேலராகிய நம்மை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பார்த்து கூறுகின்றார்: என் அன்பு மகனே மகளே, எத்தனையோ பேர் இருந்தாலும் உன்னை உன் சந்ததியை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே மற்ற கிறிஸ்தவர்களைப் போன்று மற்ற விசுவாசிகளைப் போன்று நீங்கள் வாழாமல் அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும், அதிகமாக என் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாக என் பாதத்தில் அமர வேண்டும், உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு எனக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நம்மிடம் விரும்பி நம்மை பார்த்து அன்புடன் அழைக்கின்றார். அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவருடைய 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கின்றாயா என்று 3 முறை கேட்பார். அப்படித்தானே? இதை போன்றுதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார்: என் அன்பு மகனே மகளே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஏராளமானவர் இருக்கலாம், ஆனால் நான் விரும்புவது உன்னை என்று அன்புடன் அழைக்கின்றார். ஆகவே நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உலகத்தை விட்டுவிட்டு உலக ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய தேவைகள், உலகத்தினுடைய முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நாடி அவர் விருப்பப்படி அவர் பாதத்தில் அமர்ந்து வாழ்வோம், வேதத்தை வாசிப்போம், துதிப்போம், சோத்தரிப்போம், இறைவனுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் மற்ற ஜனங்களை விட சகல ஜனங்களை பார்க்கும் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கின்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீர் விசேஷமாக தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றியப்பா. பேதர்விடம் அனைவரையும் விட என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டது போன்று இப்படி எங்களிடமும் மற்றவர்களை விட நீ என்னை அதிகமாக தேட வேண்டும், அதிகமாக நேசிக்க வேண்டும், அதிகமாக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இந்த தருணத்திற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அதிகமாக நேசிப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி வாழ கிருபை தாங்க. சாத்தானானவன் சோதனையோ பிரச்சனையோ கொண்டு வந்து எங்களை உமது அன்பை விட்டு பிரிக்காமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாட்சியை நிறுத்துங்க. மீட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.